Brilliant all. இன்னைக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ரெவென்யூ. என்னென்ன சிஸ்டம் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 3 சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ரெவென்யூ அதாவது வரி வசூலிக்க 3 சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அதில் ஒன்று ஜமீன்தாரி சிஸ்டம், இன்னொன்று ரயத்வாரி சிஸ்டம், இன்னொன்று மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து 19% யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரயத்வாரி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 50% கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. மஹல்வாரி ஒரு 30% கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தாரி சிஸ்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை யார் கொண்டு வந்தார்னா லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்திருப்பார். இவரை தான் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் எக்ஸாம் அஃபிஷியல்ஸை பியூரோக்ராட்ஸை ரெக்ரூட் பண்ணுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாரு. அதனால லார்ட் கார்ன்வாலிஸை ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா பீகார், பெங்கால், அப்புறம் ஒடிசா, இந்த 3 மாகாணத்துலேயும் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் பெருமளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்னன்னா ஸ்ட்ரைட்டாக பிரிட்டிஷர்ஸ் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, வரியை வசூலிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜமீன்தார்னு ஒருத்தவங்கள நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் பெசன்ஸ், அதாவது விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட வரியை வசூலித்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது பிரிட்டிஷர்ஸ்க்கு 89%, ஜமீன்தாருக்கு 11% கமிஷன் பிரிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ள. ஸோ இந்த ஜமீன்தாரை எப்படி நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா பிட்டிங் சிஸ்டம்னா யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்க, யார் அதிகமாக வசூலித்து தருவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜமீன்தார் ரைட்ஸ் கொடுப்பாங்க. பெரும்பாலும் லேண்ட்லார்ட்ஸ், நிலப்பிரபுகள், அவங்க தான் அந்த ஜமீன்தாராக இருப்பாங்க. அவங்கள யார் அதிகமாக வசூலித்து தரதா சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஜமீன்தாராக அங்கே நியமனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன, இதில் என்னென்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஏன் அந்த பேர் வருதுன்னா ஒரே அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்தாகணும். அது விவசாயம் நல்லா வந்தாலும் சரி, நல்லா வரலனாலும் சரி, அந்த 10 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வருஷம் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஜமீன்தாரோட வேலை. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்கேஸ் நல்ல விவசாயம் வரும்போது, நல்ல அறுவடை ஆகும்போது அவங்க கட்ட வேண்டியது கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ மீதி இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜமீன்தார் பணக்கார ஆவாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து டேக்ஸ் வந்து பெசன்ஸுக்கு அப்போதைக்கு தெரியாது எவ்வளோ வாங்கணும் வரின்றது. இவங்க ஜமீன்தார் வந்து அதை அதிகமாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஜமீன்தாருக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. எப்போ வந்து அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது மழை சரியாக பெய்யாமல் வறட்சி அடைகிறப்போ விவசாயம் நடந்திருக்காது. ஆனாலுமே அந்த வரியை கட்ட வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ வரியை கட்டும்போது ஜமீன்தாருங்க பிசன்ஸ், அதாவது ஃபார்மர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க வரியை கட்ட சொல்லி. அவங்க ஆல்ரெடி வந்து போதிய மழை இல்லாமல் வறட்சி காலகட்டத்தில் அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனாலும் ஜமீன்தார் கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க இன்கேஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா, அந்த ஜமீன்தார் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அவரை பதிலாக வேற ஒரு ஜமீன்தாரை நியமனம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ், இந்த சிஸ்டமோட டிஸ்அட்வான்டேஜாக சொல்லப்படுவாங்க. இது வந்து 19% அவங்களுடைய பிரிட்டிஷர்ஸோடைய இடங்களில் 19% ஏரியாவில் ஜமீன்தார் சிஸ்டம் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வராங்க. இதே யார் கொண்டு வந்தாருன்னா லார்ட் ஹேஸ்டிங். ஸோ ஹேஸ்டிங்கிற பேர் 2 தடவை வந்திருக்கும். லார்ட் வாரன் ஹேஸ்டிங் இருப்பாரு, அதுக்கப்புறம் லார்ட் ஹேஸ்டிங் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒரே ஹேஸ்டிங் கிடையாது. 2 ஹேஸ்டிங் வந்து அந்த பீரியட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸோடைய ஆட்சியின் கீழே. ஸோ இந்த ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது 2வது வந்து லார்ட் ஹேஸ்டிங்ன்றவர் கொண்டு வந்திருப்பாரு. இவர் வந்து எதை வச்சு இந்த ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா ஷேஷா சூரின்ற ஒரு முகல் பீரியட்ல இருந்த ஒரு ரூலர் வந்து இதே மாதிரி ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு. ரயத்வாரி சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, நிலத்தை வந்து 3-4 பிரிச்சுடுவாங்க அதோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. எந்த நிலம் நல்ல விவசாயம் பண்ணலாம், எந்த நிலையில் விவசாயம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வரி போடணுன்றது தான் நியாயமாகவும் இருக்குன்றது மாதிரி அதில் பண்ணியிருப்பாங்க. ஷேஷா சூரின்றவர் பண்ணியிருப்பாரு. இவர் எந்த பீரியட்ல வந்தார்னா பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் வருவார். முகல் எம்பையர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் வருவார், ஹுமாயூனுக்கு அடுத்தது அக்பர் வருவார். இந்த இடப்பட்ட பீரியட்ல ஒரு 15 வருஷம் வந்து வேக்யூம் மாதிரி இருக்கும். அந்த பீரியட்ல தான் ஷேஷா சூரின்றவர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அவரு தான் இந்த ரயத்வாரி சிஸ்டம் மாதிரி, அது ஒரு முகல் பேர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்துருப்பாரு. ஸோ அதாவது லார்ட் ஹேஸ்டிங் வந்து நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதுக்கு இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்ட்டு பிரிட்டிஷர்ஸ் லேண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 51% ஆஃப் த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸில், அவங்க பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்க மாகாணங்களில் ரயத்வாரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்பட்டது. அதில் ரொம்ப அந்த நிலத்தை வந்து 3 பிரிப்பாங்க, பேடு, மாடரேட், குட்டுன்ட்டு. பேடுனால தெரியும். ஸோ அது வந்து நல்லா இல்லாத நிலமாக இருக்கலாம், அங்கே விவசாயம் வந்து பெருமளவுக்கு லாபகரமாக இல்லாத நிலமாக இருந்தாலும் 40% குறைஞ்சது வட்டின்ற மாதிரி, குறைஞ்சது டாக்ஸ் மாதிரி, வட்டி இல்லை டாக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க.
வரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாட்ரேட்னா 50 to 55% வந்து வரியாக வாங்கணும். நல்ல நிலங்களுக்கு 60% to 66% வரைக்கும் வரியாக வாங்கிடுவோம். ஸோ சுத்தமாக அந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு லாபமாக எதுவும் கிடைச்ச வாய்ப்பு இல்லை. இதில் என்னன்னா 2 பேருக்கும் மற்றத்துக்கு அடி மாதிரி அந்த விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தது. என்னன்னா வரின்னு பிரிட்டிஷர்ஸ் கட்ட வேண்டியது இருந்தது. இன்கேஸ் விவசாயம் நல்லபடியாக போல அப்படின்னாலும் அவங்க வரி கட்டி தான் ஆகணும், கடன் வாங்கியாவது கட்டி ஆகணும். ஸோ அப்போ கடன் வாங்குறதுக்கு யார்கிட்ட போவாங்கன்னா ஜமீன்தார் கிட்ட தான் போவாங்க. அவர் தான் வந்து லேண்ட்லார்டாக இருப்பார், அதாவது நிலபலம் வளம் எல்லாமே இருக்கிற ஒரு மனிதராக இருப்பார். அவர்கிட்ட வாங்கும்போது அது வந்து ஒரு அதிக வட்டிக்கு அவங்க கிட்ட கொடுப்பாரு அவர் ஜமீன்தார். ஸோ அதனால என்ன ஆகுனா மக்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து கடன்காரனாகவே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுதான் டபுள் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வரியை வந்து கேஷாக தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ விவசாயம் வந்து பண்டை மாற்று முறை மாதிரி இருக்காது. இப்போ அரிசி நான் இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கேன், 10 மூட்டை அரிசி உற்பத்தி பண்ணியிருக்கேன், 5 மூட்டையை நான் இப்போ வரியாக கொடுக்குறேன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது, கேஷாக தான் கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கேஷாக கொடுக்கணும்னா இந்த கேஷ் அவங்க வாங்கணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அவங்க பொருள் வாங்கணும். ஸோ பிரிட்டிஷ் கூட அவங்க ட்ரேட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருவாங்க. ஸோ அப்போ டேக்ஸை கேஷாக பே பண்ணுறது கஷ்டம். அப்படி பண்ணால் பிரிட்டிஷர்ஸ்க்கு லாபம் வருன்றதுக்காக கேஷ் பேமெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா டொமஸ்டிக் யூசேஜுக்காக ஒரு அக்ரிகல்ச்சர், அப்புறம் கமர்ஷியல். ஸோ டொமஸ்டிக் யூசேஜ்னா நம்ம வீட்டுக்காக விவசாயம் பண்ணுவாங்க, நெல் தக்காளி இந்த மாதிரி பொருட்கள். இது வந்து வீட்டுக்காகவும் பண்ணுவாங்க, கொஞ்சம் கமர்ஷியலுக்காகவும் பண்ணுவாங்க. பட் பியூரா கமர்ஷியலுக்காகவும் பண்றது, கமர்ஷியல்னா வியாபார நோக்கத்துக்கு கூட சில விவசாயம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ, வெத்தலை பாக்கு, காஃபி தூள், காட்டனு, இது எல்லாமே வியாபார நோக்கத்தில் விவசாயம் பண்ணுறது. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, வியாபார நோக்கத்தில் விவசாயம் பண்ண எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் இனிஷியலாக என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மூட்டைக்கு 2000-3000 கொடுக்கறதா முதல்ல சொல்லிடுவாங்க. உற்பத்தி பண்ணி வாங்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு மூட்டை 200 ரூபா தான் தருவோம், முடிஞ்சா நீங்கள் விற்றுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை வேற எங்கேயும் அவங்க விற்க முடியாது. இப்போ காஃபி அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷர் தவிர வேற யாருக்கிட்டே விற்க முடியாது. அப்போ அடிமாட்டு, அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து விற்பாங்க, காஃபி கொட்டையே விற்பாங்க. அதை பிரிட்டிஷர்ஸ் வாங்கி லண்டனுக்கு அனுப்பி லண்டன்லேயே குவாலிட்டியை பிரித்து நல்லா இருக்க குவாலிட்டியை வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்பிடுவாங்க. நல்லா இல்லாத குவாலிட்டியை மட்டும் இந்தியாவுக்கு வந்து ₹1 வாங்கின பொருளை ₹100 விற்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்தியன்ஸுடைய நம்மளுடைய வளங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் சுரண்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல டாக்டிக்கல் மூவ்ஸால் அவங்க வந்து வளங்களை சுரண்டுவாங்க. இதை வந்து தாதாபாய் நவ்ரோஜி, அவர் தான் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அவருடைய புக்கில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பார், எப்படியெல்லாம் வந்து இந்திய மக்களுடைய வளங்களை வெள்ளையர்கள் வந்து சுரண்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு புக்கில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு அதை ரொம்ப கம்மியான ரேட்டில் அதை வாங்கிட்டு அதே குவாலிட்டியை, நல்ல குவாலிட்டி யூஎஸ்க்கும் நல்லா இல்லாத குவாலிட்டி இந்தியனுக்கும் இம்போர்ட் பண்ணி அதுலேயும் அதிக அமௌண்ட்டில் அவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த இடத்துக்கு லாபம் பார்க்குறாங்க, விற்கும் போதும் லாபம் பார்க்குறாங்க. 2 பக்கமும் பிரிட்டிஷர்ஸ் லாபம் பார்க்குறாங்க. நஷ்டத்தை சந்திக்கிறது என்னமோ இந்திய விவசாயிகளாகவே இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா டெக்கன் ஏரியாவில் ஒரு புரட்சி நடக்குது, அதுவும் விவசாயிகள் புரட்சி தான். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா மகாராஷ்டிரா, புனே, நாசிக் என்ற 3 இடங்கள்ல வந்து இந்த புரட்சி நடக்க ஆரம்பிக்குது. இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ஆர்மியை முதற்கொண்டு கொண்டு வந்து அதை சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு டெக்கான் அக்ரிகல்ச்சர் ரிலீஃப் ஆக்ட்ன்ட்டு ஒரு ஒரு நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அதை சுமூகமாக முடிச்சு விட்டாங்க அக்ரிகல்ச்சர் இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மகள்வாரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. மகள்வாரி சிஸ்டம் என்னன்னா ஜமீன்தார் சிஸ்டமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக் கொண்டு வந்திருப்பாரு. இவர் தான் சதியை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. ராம்மோகன் ராய் அவங்களுடைய தூண்டுதல் பேரில் சதின்ற திட்டத்தை பெங்கால் ப்ரொவின்ஸ்ல அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன, இந்த மகள்வாரி சிஸ்டம் படி என்னன்னா அங்கே ஜமீன்தாருக்கு பதிலாக வில்லேஜ் ஹெட்டு, ஊர்லேயே பெரியவர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை தான் வந்து இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அவர் வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அதில் என்னன்னா சிட்டில்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஜமீன்தாரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். இவ்வளோ தான் வாங்கணும், இவ்வளோ கொடுத்தே ஆகணும், எப்படி மழை வந்தாலும் சரி, மழை பெய்யலனாலும் சரி அப்படின்ற மாதிரி. பட் இந்த மகள்வாரி சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும், நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 30% ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த மகள்வாரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சார்ட்டர்ட் ஆக்ட்ஸ். ஸோ 1773 1858 நிறைய ஆக்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்ன்றது அவங்களோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸு. ஸோ இதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 125 பேர் ஷேர் ஹோல்டர். அவங்களே யார் டிசிஷன் எடுக்கணும்னா 24 பேர் தான் டிசிஷன் எடுப்பாங்க. அந்த கம்பெனிக்கு என்னென்ன பண்ணணும் பாலிசி மேக்கிங் சொல்லுவாங்க. அந்த 24 பேரை சூஸ் பண்ணுறது இந்த 125 பேர்லேயே தான் இந்த 24 பேரை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவர்னர் அது ஓகே. ரெகுலேஷன் ஆக்ட் 1773 படி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பெங்காலுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கவர்னர் ஜெனரலாக மாற்றிருப்பாங்க 1773 ஆக்ட் படி. அதே போல் ஒரு 4 பேரை வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அமைச்சிருப்பாங்க. அதில் 4 பேர் எப்படி இருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க அந்த 4 பேரை. அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து வில்லியம் ஃபோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுன்றதை கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிட் இந்தியா ஆக்ட் 1784 கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் சைடில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இங்கே நியமனம் பண்ணக்கூடிய கவர்னருமே வந்து கோட் ஆஃப் டைரக்டர்ன்றவங்க யாருன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ல 25 பேர். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல யாரும் இல்லைன்றதுனால, கவர்மெண்ட் கண்ட்ரோல் வேணும்ன்றதுனால அப்போதைய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா வில்லியம் பிட்ஸ்ன்றவர், அவருக்கு வந்து 24-25 வயசு தான் இருக்கும். யங்காஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணுன்றதுக்காக 6 பேர் கொண்ட போர்டை வந்து நியமிச்சிருப்பாரு. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, BOC. 6 பேர். இவங்க தான் இந்த 24 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க தான் இப்போதைக்கு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இயர்லியராக கவர்னர் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ன்றவங்க முடிவு பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கவர்னரையும் கவர்னர் ஜெனரலையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவர்னர் ஜெனரல் பெங்காலில் இருக்கவங்க, கவர்னர்ன்றது மெட்ராஸ், பாம்பே பிரசிடென்சியில் இருக்கவங்க கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கிரவுன் அல்லது பார்லிமெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுனும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட், பார்லிமெண்ட்ரியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது கம்பெனி பவர் எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. கம்பெனி பவரை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், இதுக்கு முன்னாடி அசம்பிளி இந்த இடத்த வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4லேருந்து 3 பேரை மாற்றிடுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆர்மிலேருந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக கம்பெனியோட பவரை பெருமளவு குறைச்சிட்டு கம்பெனி வந்து ரெவென்யூ ஓரியன்ட் ஒர்க்கை மட்டும் பண்ணணுன்ற மாதிரி அதை மாற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆட்சி புரிகிற அளவுக்கு இருந்தது. இப்போ கம்பெனியோட பவரை குறைச்சிட்டு அதுக்கு வந்து வருமானத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 சொல்லுவாங்க. இந்த டைமில் என்ன நடக்கும்னா பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃப்ரான்ஸுக்கும் உலகம் பூராவே வந்து காலனியை பிடிக்கிறதுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் பிரிட்டிஷர்ஸும் ஃப்ரான்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இந்த பீரியட்ல. இந்த பீரியட்ல என்ன ஆகும்னா நெப்போலியன் வந்து, அதாவது பிரெஞ்சு ஆர்மியோடைய ஹெட், அவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ என்ன ஆகும்னா பிரிட்டிஷோடைய ட்ரேடர்ஸ் வேற எங்கேயும் ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நாங்களும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ராஜா கிட்ட முறையிடுவாங்க. இந்த பிரிட்டிஷ் டவுன் கிட்ட முறையிடுவாங்க, எங்களுக்கு வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் அனுமதி இருக்கும். அவங்க மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் ஆக்ட்ல வேற வழி இல்லாமல் அவங்க வந்து எல்லா பிரிட்டிஷர்ஸும் இந்தியா கூட ட்ரேட் பண்ணலான்ற ஒரு அனுமதியை கொடுப்பாங்க. அதாவது மோனோபோலினா ஒரு கம்பெனி மட்டும் தான் அனுமதி இருக்கிறது. ஸோ அந்த மோனோபோலியை அப்போதைக்கு என் பண்ணிடுவாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1813 மூலமா அந்த மோனோபோலியை என் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எந்த 2 மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மோனோபோலி கொடுப்பாங்கன்னா டீ அப்புறம் சைனா கூட ட்ரேட் பண்ணுற 2 விஷயத்துக்கு மட்டும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2க்கு மட்டும் வேற எந்த கம்பெனியும் ட்ரேட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இது 2த்துலேயும் வந்து அதிக லாபம் இருந்தது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கவங்க தான். ஸோ அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த கம்பெனி லாபமாக ரன் ஆகணும்னா இந்த 2 தான் மட்டும் ஷேர் பண்ண முடியாது, மற்றது வேணா ஷேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்டின் மிஷனரிஸ்லாம் அங்கே வந்து மத ப்ரீச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் என்னென்னா கொஞ்சம் ஒரு நாள் போக அதை அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஜியஸ் டிசபிலிட்டி ஆக்ட்னு 1850 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் என்னென்னா கிறிஸ்டின் மதத்தை இல்லாதவங்க, மற்ற மதத்தை சார்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சொத்து அவங்க வாரிசுக்கு தானாக போய் சேராது, கிறிஸ்டின் மதத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டமும் வந்து ரிவோல்ட்டுக்கான காரணமாகவும் இருக்கும். 1857 ரிவோல்ட்டுக்கான காரணமாகவும் இந்த சட்டத்தையும் சொல்கிறாங்க.
ஸோ என்னன்னா இந்த சட்டம் மூலமாக அது இன்டைரக்டாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே அது வந்து அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதுக்காக பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில நூட்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றதுக்காகவும் அறிவியல் நூட்கள் ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்காகவும் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ண வேண்டிய தேவை இருந்ததாலும் சில வெஸ்டர்னைஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்னாலையும் இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடிவு பண்ணி அது ஸ்பெண்ட் பண்ணாங்க. 1 lakh rupees அந்த பீரியடில் பண்ணது. ஓகே, சார்ட்டர்ட் ஆக்ட் 1833. ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 20 years வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு 20 வருஷமும் அந்த சார்ட்டர்ட் ஆக்ட் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அதை முடிவு பண்ணுறது. ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட் 1833 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங்ன்றவங்க தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சதி முறையை ஒழிச்சிருப்பாங்க. டபுள் பேட்டா அப்படின்ற சட்டத்தையும் ஒழிச்சிருப்பாங்க. 2 HRA வாங்குற மாதிரி வச்சிங்களேன். ஸோ அதையும் ஒழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் லா கமிஷன்ட்டு லாவை வந்து கொஞ்சம் நடைமுறை, அதாவது ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணது லார்ட் வில்லியம் பென்டிக் பீரியட்ல தான் நடந்திருக்கும். லார்ட் வில்லியம்